வாக்குரிமை ஒரு அடிப்படை உரிமையா இல்ல ஒரு அரசியலமைப்பு உரிமையா என்னன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டே 10 ஆஃப் அரசியலமைப்பு பலகு. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்குரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது, இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட், அதாவது அரசியலமைப்பு உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்புல ஆர்டிகல் 326 சொல்றாங்கன்னா, வயது வந்தோருக்கான வாக்குரிமை, அதாவது 18 வயசு பூர்த்தியான அனைவரும் என்ன பண்ணலாம், வாக்களிக்கலாம். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லணும் இதை. ஸோ அப்போ இது என்ன உரிமைன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஸோ அப்போ அடிப்படை உரிமைக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்க எல்லா உரிமையுமே என்னது, நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஒன் ஆஃப் த போர்ஷன் தான் என்னது, அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமை என்பது நமக்கு ஒரு 12லேருந்து 35 வரைக்கும் நம்ம ஆர்டிக்கல் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை உரிமை எதுக்காக இருக்குன்னா மனித குலத்தின் மேம்பாட்டுக்காகவும் மனித குலத்துடைய சமூக சமநிலைக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. ஆனால் கான்ஸ்டிடியூஷன் ரைட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரைட் என்னது, அடிப்படை உரிமை. இதை பற்றி கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.